மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்திலே கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் அவரை கண்டவுடனே அவருடைய பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேலும் கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இப்போ யவீருவின் பிரச்சனை என்ன? தன்னுடைய ஒரே ஒரு அன்பு மகள் மரணப்படுக்கையில் இருக்கிறாள், மரிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசுவினிடத்திலே வந்து மன்றாடி, இயேசுவே வாங்க வீட்டுக்கு வந்து என்னுடைய மகளை சுகமாக்குங்க என்று சொன்னபோது, வா போகலாம் என்று புறப்பட்டார். அந்த குழந்தையின் தகப்பன் அவரை அழைத்துக் கொண்டு போகிறான். கவலையோடு அவசரமாக போய்கொண்டிருக்கிற சமயத்துல சடனா இயேசு கிறிஸ்து, யாரோ என்ன தொட்டாங்களேயா, தொட்டது யாரு அப்படின்னு கேட்டா, கட்டாயமாங்க யவீருவுக்குள்ள ஒரு எண்ணம் வந்திருக்கும். என்ன ஆண்டவரே இப்ப இந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்க, அங்கங்க மக சாகர் நிலைமையில் இருக்கிறான், வாங்கய்யா அப்படின்னு வெளிப்படையே கேட்க தைரியம் இல்லை. காரணம் என்னன்னா, அவர் சாமானியமானவர் அல்ல. என்ன யாரோ தொட்டிருக்காங்க. என்ன தொட்டது யாரு? அப்பதான் அந்த ஸ்திரீ வெளியே வர்றா, ஐயா தொட்டது நான் தான் ஐயா. அப்போ ஏசு, சரிம்மா நடந்ததெல்லாம் என்னன்னு சொல்லு அப்படிங்கிறார். இதெல்லாம் தேவையாங்க? கவனிங்க, யார் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை பெருமைப்படுத்த வேண்டும்? யாருங்க சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. நான் தான். ஏனென்றால் அவ்வளவு நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற ஆசீர்வாதங்களை காட்டிலும் என் தேவன் ஏற்கனவே உனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அளவுக்கு அதிகமானவை என்பதுதான் உண்மை. எனவே நீ என்ன செய்ய வேண்டும்? நன்மையை பெற்றுக்கொண்ட நீயும், நன்மையை பெற்றுக்கொண்டிருக்கிற நானும் அவருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ண வேண்டும். அங்கே அந்த ஸ்திரீ என்ன செய்கிறாள்? இயேசுவின் நாமத்தை பிரசித்தப்படுத்தினாள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, உதவியற்ற ஒரு சூழலிலே, நிராசையுடனான ஒரு சூழலிலே, சோர்ந்து போன நிலையிலே, இயேசுவே யாரோ சொன்னப்போ நான் வந்து உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டேன்யா, என்னுடைய வியாதி என்னை விட்டு விலகிவிட்டது. அப்படின்னு என்னங்க அர்த்தம்? நீர் சாதாரணமானவர் அல்ல ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த போது பக்கத்தில் இருந்த யவீருவுக்கு எப்படி இருந்திருக்குங்க? அவனுடைய விசுவாசம் அதிகமாயிருக்கும் இல்லையா? விசுவாசம் பெருகி இருக்கும். இந்த இயேசு சாதாரணமானவர் அல்ல. கை நழுவி போன எந்த சூழ்நிலையும் தம்முடைய கரங்களுக்குள்ளே எடுத்து உயர்த்துகிற மகா வல்லமையுள்ள தேவன். விசுவாசம் ஒரு உச்ச நிலைக்கு போனது. இந்த இயேசு கட்டாயமா என் குழந்தைய சுகப்படுத்திடுவாரு. வைத்தியர்களால் வைத்தியத்தால் முடியாவிட்டாலும் இந்த இயேசு என் மகளை சுகமாக்கி விடுவார். என்னுடைய கண்களால் நான் பார்த்திருக்கிறேன். கட்டாயமாக இந்த இயேசு என் குமாரத்தியை சுகமாக்கி விடுவார். இப்ப அவனுடைய உள்ளத்துல என்ன இருந்திருக்குங்க? பேங்க்ல என்ன இருந்தது? நான் சொன்னல, பேங்க்ல டிரா பண்ணணும்னா என்ன இருக்கணுங்க? நம்ம வைத்தது அங்க இருக்கணும். அப்போ தேவனும் ஜெபத்திற்கு பதில் தரணும்னா அங்க என்ன இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. அப்போ இப்போ உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் வரலன்னா அதுக்கு காரணம் என்ன? அது என்னமோங்க, ஆண்டவரின் ஜெபத்தை கேட்கறதே இல்லைங்க அப்படின்னு நீ சொன்னா அது வெறும் பேச்சு. தேவன் உன் ஜெபத்தை எப்படி கேட்காமல இருப்பார்? நான் அறிவிக்கிற இந்த தேவன் கண்களிலிருந்து பார்க்கிறவர், செவியிருந்து கேட்கிறவர். அவர் ஜீவனுள்ளவர். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் எப்படி கேட்காம இருப்பாரு? அவர் எப்படி பார்க்காம இருப்பாரு? அவருடைய கண்களுக்கு ரகசியம் இந்த உலகத்தில் ஏதாவது இருக்கா? அவரால் கேட்க முடியாத அல்லது கேட்கக்கூடாத ஜெபம் என்று ஏதாவது இருக்கிறதா? அவர் கட்டாயம் எல்லா ஜெபங்களையும் கேட்கிறார். ஆனால் சில ஜெபங்களுக்கே பதில் தருகிறார். இவைகளுக்கு பதில் தருவார். அவருடைய சித்தத்தின் அடிப்படையில், வார்த்தையின் அடிப்படையிலே நீ கேட்கிறவைகளுக்கு அவர் பதில் தருவார். இன்று உன் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை என்றால் நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நீ பேங்குக்கு போய் பணம் கேட்கிற, என்னங்க 25,000 ரூபாய் எனக்கு வேணும் அப்படின்னு நீ பேங்குக்கு போய் 25,000 ரூபாய் அப்படின்னு செக்கில் எழுதி அதில் கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு செக் அவர் முன்னால வைக்கும்போது அவர் என்ன செய்வாரு? செக் பண்ணுவாரு. பேலன்ஸ் இல்லைங்க. என்னது 25 ரூபாய் வேணும்னு சொல்றீங்க, ஆனா உங்க அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லைங்க. சமீபத்தில் அமெரிக்கா போயிருந்தேன் இல்லையா? அங்கே போயிருந்தப்ப நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஷாப்பிங்க்கு போயிருந்தோம்.
அப்போ ஒரு ஷாப்புக்கு போய் ஏதோ வாங்கணும் அப்படின்னு நினச்சி நான் ஏதோ சில பொருட்களை வாங்கினேன். வாங்கிட்டு என்னோட பேங்க் கார்டை கொடுத்தேன். அப்படி என் கார்டை கொடுத்தப்போ அந்த கார்டு டிக்ளைன் அப்படின்னு வந்துருச்சு. என்னது, என் பேங்க் கார்டு டிக்ளைன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன், என்ன காரணம் டிக்ளைன் ஆச்சுன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நோ பேலன்ஸ் அப்படின்னு. இது எங்க? அமெரிக்காவில் பேலன்ஸ் இல்லையா? அதை கேட்க கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். ரைட், சரின்னு அதை வாங்கிட்டு இன்னொரு பேங்க் கார்டு எடுத்து அதை அவர்கிட்ட கொடுத்தேன். கொடுத்து இதை பாருங்க அப்படின்னு கொஞ்சம் தைரியத்தோடு அதை கொடுத்தேன். அப்படி தைரியமாக கொடுத்தப்போ அவரும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டாரு. வாங்கிட்டு என்கிட்ட சொன்னார், இந்த பின் என்ட்ரு பண்ணுங்க. நானும் பின்னர் பயங்கரமாக என்ட்ரு பண்ணேன். இப்போ அதை என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுங்க பண்ணேன். அதில் நீட்டாக ஒரு ஸ்லிப்பு வெளியே வந்தது. எஸ், சாதிச்சாச்சுன்னு நினச்சேன். அதில் என்ன ஸ்லிப்பு வந்ததுன்னா டிக்ளைன்ட் அப்படின்னு வந்தது. மறுபடியும் டிக்ளைன்ட். என்னங்க இது கூட டிக்ளைன் வருதுங்க? அதை வாங்கி அதை ஸ்லிப்பை பார்த்தேன். அதில் என்ன இருந்ததுன்னா இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட். என்னதுங்க? உன் பேங்க்ல பணம் இல்லை. உங்களுக்கு தெரியுமோ இல்லைங்க, அமெரிக்காவிலிருந்து இந்தியா வர வரைக்கும் ஒரு காஃபி கூட நான் குடிக்கலங்க. ஏன்னா பேங்க்ல பேலன்ஸ் இல்லை, அக்கௌண்ட்ல பணம் இல்லை. நான் எவ்வளவு ஹைட்டானவனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும், அமெரிக்காவிலிருந்து வரும்போது மத்தியில் எங்கேயாவது ஃப்ளைட் இறங்கினா கூட எங்கேயும் போல கப் சுப்னு அப்படியே உட்காந்துருந்தேன். காஃபி குடிக்கலான்னு இருக்கு, ஆனா எங்க போய் குடிக்கிறது? பேலன்ஸ்ல. மறுபடியும் அங்க போய் நின்னா மேல இருந்து கீழே வரைக்கும் பார்ப்பான், சூட்டு கோட்டு, பேலன்ஸ் நெல்லு. நான் சொல்ல வர்றது என்னன்னா, பேலன்ஸ் இல்லைன்னா, அக்கௌண்ட்ல மணி இல்லைன்னா நீ நினைக்கிற மாதிரி அந்த வித்ட்ரா பண்றது முடியாது. கவனிங்க, தேவனிடத்துல இருக்கின்ற பேங்க்ல நீயும் நானும் டெபாசிட் பண்ண வேண்டியது பணத்தை இல்லை. உனக்கு தேவையானவைகளை தேவன் உனக்கு அருள வேண்டும் என்றால் அதற்கு டெபாசிட் பண்ண வேண்டியது பணம் இல்லை. அப்புறம் விசுவாசம். நீ தேவனிடத்துல எந்த அளவுக்கு விசுவாசத்தை காண்பிக்கிறாயோ அந்த அளவுக்கு நீ ஆசீர்வாதத்தை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவாய். இன்று உனக்கு விசுவாசம் தேவை என்றால் பெற்றுக்கொள்ள வேண்டியவைகளை குறித்து தேவ சந்நிதியிலே அழுது புரள தேவையில்லை, ஆசையோடு கேட்பதல்ல. அப்புறம் கொஞ்சம் கடந்த காலத்தை பாரு, கொஞ்சம் பின்னால திரும்பி பாரு. எத்தனை தடவை தேவன், நீ ஒரு காலத்துல ரொம்ப மோசமான நிலையில இருந்தப்போ, பலவீனமான நிலைமையில இருந்தப்போ, பயங்கர நிலைமையில இருந்தப்போ, தேவன் உனக்கு இறங்கி அங்கே இருந்து உன்னை அவர் இங்க வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கார்ல. அதை ஒரு முறை நீ நினைவுபடுத்திக் கொண்டால் அப்ப என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. உன்னுடைய விசுவாசம் பெருகிவிடும். ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரிய தேவன் ஐயா, எவ்வளவு அற்புதமான தேவன். சமீபத்துல நான் பேசிக்கிட்டு இருந்தேன். சில சகோதரர்கள் வந்தப்போ அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தேன். எதை பத்தி நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம்னா, வரப்போகிற நாட்களிலே நாம் செய்ய போகிற ஊழியங்களை குறித்தோ, கொடுக்க போகிற தேவ செய்தியை குறித்தோ, கட்டப்பட போகிற ஆலயங்களை குறித்தோ அல்ல. அவர்களோடு பேசிய போது நான் சொன்னேன், என்னுடைய வாழ்க்கையில இந்த பட்டணத்துக்கு நான் எதையுமே கொண்டுகிட்டு வரல, பைபிளோட மாத்திரம்தான் வந்தேன். இந்த பைபிளை தான் என்னுடைய சொத்தாக நினைத்து இந்த பைபிளோடு மட்டும்தான் நான் இங்க வந்தேன். கடந்த 30 வருடங்களிலே என் தேவன் இந்த நாளிலே இவ்வளவு அற்புதமான ஒரு ஊழியத்தை, ஆசீர்வாதங்களை அருளியிருக்கிறார். இது எதை காட்டுகிறது? என் தேவன் சாதாரணமானவர் அல்லவென்று, என் தேவன் சாமான்யமானவர் அல்லவென்று, என் தேவன் அசாத்தியமானவர் என்று என்னுடைய உள்ளத்திற்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறது என்னுடைய கடந்த காலத்தை. எப்பொழுது என் தேவன் சாதாரணமானவர் அல்ல, அசாதாரணமானவர் என்று என் உள்ளம் எனக்கு நினைவுபடுத்துகிற போது என்ன நடக்கிறது? என்னுடைய விசுவாசம் பெருகுகிறது. என்னுடைய சத்துக்கு மீறின எதையாவது ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டி வருகிற போது ஒரு தடவை நான் பின்னாடி திரும்பி பார்த்தேன்னா எனக்கு எது ஞாபகத்துக்கு வரும்? இன்னைக்கு எதிர்கொள்கிற இந்த பிரச்சனையை விட கடந்த காலத்திலே நான் எதிர்கொண்ட பிரச்சனைகள், அல்லது தேவன் எனக்கு அருளின பதில்கள், தேவன் எனக்கு அருளிய சமாதானம், இதைவிட பயங்கரமான நிலைமையிலிருந்து, இதை காட்டிலும் மிகுந்த அபாயத்தினூடே ஆபத்தினூடே நான் போய்கொண்டிருந்த போது என் தேவன் எனக்கு துணை நின்று
சிங்கத்தின் வாயிலிருந்தும் மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்தும் தேவனை விடுவித்து வழிநடத்தி இதுவரை கொண்டு வந்திருக்கின்றார். எனவே எனக்கு முன்னால் இருக்கிற இப்பொழுதைய பிரச்சனைகளையும் கூட ஜெயிக்கக்கூடிய சக்தியை தேவன் எனக்கு அருளிச் செய்வார் என்றால், உனக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனைகளை நீ எதிர்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? கடந்த காலத்திலே தேவன் உனக்கு செய்த ஆச்சரிய காரியங்களை நீ நினைவு கொள்ள வேண்டும். ஆனா நாம செய்யற தவறு என்னன்னா, மறந்து போயிடுறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லுகிற போது நம்ம ஏதோ பாரமா நினைச்சுக்கிறோம். தயவு செஞ்சு கவனிங்க. ஒரு தடவை நம்முடைய பேட்டரி அப்படியே டவுன் ஆயிடுச்சுன்னா உடனே என்ன செய்யறோம்? சார்ஜ் பண்றோம், அப்படிதானே? அப்போ விசுவாசம் குறைஞ்சு போயிடுச்சுன்னா ஈஸியா உங்க விசுவாசத்தை சார்ஜ் பண்ணுவதற்கு ஏதுவான ஒரு ஈஸியான ஃபார்முலாவை சொல்லவா? அது என்ன ஃபார்முலா? ஒரு தடவை கொஞ்சம் பின்னால திரும்பி, என்ன நிலைமையிலிருந்து தேவன் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறாரோ, ஒரு தடவை அந்த பிளாஷ்பேக், நீங்க அவர் அடிச்சது, அவங்க உங்களை திட்டினது, இந்த மாதிரி உதவாக்கிற பிளாஷ்பேக்னால எந்த பிரயோஜனமும் இல்ல. தேவன் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்தார் என்பதை ஒரு முறை நினைவுபடுத்திப்பார். அப்ப என்ன நடக்கும்? உன்னுடைய விசுவாசம், அம்மா சரி என்னம்மா நடந்தா, அதெல்லாம் எதுக்குங்க, அது என்னமோ நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இல்ல, என்ன நடந்ததுன்னு சொல்லுமா. என்ன நடந்ததோ அவற்றை அந்த ஸ்திரீ சொன்னபோது என்ன நடக்க போகிறதோ அது யவீருவுக்கு புரிஞ்சிருச்சுங்க. அந்த பெண் அவளுடைய வாழ்க்கையில் நடந்தவைகளை எல்லாம் சொல்லி விளக்கிய போது யவீருவின் மகளுடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன செய்ய போகிறாரோ அது யவீருவுக்கு நல்ல விளங்கி இருக்கும். அதாவது உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எவற்றையெல்லாம் செய்தாரோ அவைகளை நீ நினைவில் வைத்து அதை மறக்காமல் இருப்பாய் என்றால், அவைகளுக்காக தேவனை நீ துதிப்பாய் என்றால், வரப்போகிற நாட்களில் தேவன் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் என்பது உனக்கு புரிந்துவிடும். வரப்போகிற நாட்களிலே தேவன் உன் வாழ்க்கையிலே ஆச்சரியங்களை, அற்புதங்களை நீ காண வேண்டும் என்றால் ஒரு தடவை கொஞ்சம் பின்னால திரும்பி பார்க்கணும். வெரி சிம்பிள். என் வாழ்க்கையில ஒரு அசாத்தியமான காரியங்களுக்குள்ள போகும்போது சாத்தான் வந்து, உன்னால இது முடியாது, இம்பாசிபிள், நீ நினைக்கிற எப்படி நடக்கும்னு, நீ நினைக்கிற இப்படியெல்லாம் சாதிக்கலான்னு, நீ நினைக்கிறப்போ இத செய்ய முடியும்னு, இம்பாசிபிள், நடக்காது, ரொம்ப ரொம்ப கஷ்டம், அது அசாத்தியம். ஒருவேளை சாத்தான் சொன்னான் என்றால், நான் சொல்ல நினைக்கிற பதில், நான் ஒரு தடவை கல்வரி டெம்பிளுக்கு போயிட்டு வா. என்னது? ஒரு தடவை கல்வரி டெம்பிளுக்கு போயிட்டு வா, கால்வரி டெம்பிள பார்த்துட்டு வா. எதுக்கு? அன்னைக்கு நீ வந்து எங்கிட்ட அதைத்தானே சொன்ன, 52 நாட்கள்ல ஒரு கல்வரி டெம்பிள் மாதிரி ஆலயத்தை கட்டுறது அசாத்தியம் அப்படின்னு சொன்னிய. ஆமா, ஆனால் தேவன் என்ன செய்தார்? சாத்தியமாக்கி விட்டார். எனவே நான் எவைகளை தேவனிடத்திலே கேட்கிறேனோ அவைகளை கூட சாத்தியப்படுத்துவார். சாத்தானின் வாயை அடைக்கக்கூடியது உன் எதிர்காலம் அல்ல, சாத்தானுடைய வாயை அடைக்கக்கூடியது தேவன் உன் வாழ்க்கையில கடந்த காலத்தில் செய்த அற்புத ஆச்சரிய காரியங்கள். எனவேதான் தாவீது சொல்லுகின்றான் 30வது சங்கீதத்துல, எங்கிருந்து எங்க போயிட்டு வரோம் பாருங்க. 30வது சங்கீதம் 1வது வசனம். 30வது சங்கீதம் 1 வசனம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை என்ன செய்தீர்? கை தூக்கி விட்டீங்க ஆண்டவரே. கடந்த காலத்தை இங்கே நினைவு கூறுகிறான். என்னுடைய சத்துருக்கள் என்னை குறித்து மகிழாதபடிக்கு என்னை நீர் தூக்கி எடுத்து விட்டீர், எனக்கு இறங்கி விட்டீர், என்னை ஆசீர்வதித்தீர். கடந்த காலத்தை ஒரு முறை நினைவு கூர்ந்தால் எதிர்காலம் அற்புதமாக இருக்கும். இதற்கு பிறகு தாவீத் கண்ணீர் விட்டது, அழுதது, இவைகள் எல்லாமே இங்கே இருக்கின்றது. நான் சொல்ல வந்தது என்னன்னா, அந்த நாளிலே அந்த ஸ்திரீயின் வாழ்க்கையிலே நடந்த கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை சொன்ன வேளையில நடக்கப் போகிற அற்புதத்தை யவீருவால் என்ன செய்ய முடிந்தது?
விசுவாசிக்க முடிந்தது. அந்த விசுவாசம் எங்கிருந்து வந்ததென்றால், நடந்த சம்பவங்களை குறித்து அந்த ஸ்திரீ சொன்னபோது. அம்மா, ஐயா, உன்னுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தில் வரப்போகும் நாட்களிலே தேவனுடைய அசாத்தியங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்தவைகளே ஒரு முறை நீயே உனக்கு சொல்லிக்கொள். உன்னுடைய மனசை பார்த்து சொல்லி, ஏன் தேவையில்லாம பயப்படுற? ஏன் தேவையில்லாம இப்படி கலங்குற? ஏன் இப்படி சோர்ந்து போயிடுற? இதைவிட பயங்கரமான சூழ்நிலைகள் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால எதிர்கொண்டாயே. இதைவிட பயங்கரமான சூழ்நிலைகளுக்குள் நீ கடந்து வந்திருக்கிறாயே. இதை காட்டிலும் பயங்கரமான ஆரோக்கிய குறைவுகளுக்குள் நீ போனாயல்லவா? அப்பேற்பட்ட நிலைமையிலிருந்து தேவன் உன்னை கைதூக்கி எடுத்திருக்கிறாரே, பிறகு ஏன் பயப்படுகிறாய் என்று சொல்லு. இதைவிட பயங்கரமான பிரச்சனைகளிலிருந்து, பள்ளத்தாக்கிலிருந்து தேவன் தம்முடைய கையை நீட்டி உன்னை தூக்கி எடுத்திருக்கிறார் அல்லவா? ஏன் இன்று நீ பயப்படுகிறாய் என்று உனக்கு நீயே சொல்லிக்கொள். அதே போல ஆண்டவரிடத்திலையும் ஒரு வார்த்தை சொல்லு. ஆண்டவரே, கடந்த காலத்தில் இதைவிட பயங்கரமான பிரச்சனைகளை தீர்த்தீங்களே, இப்ப என் முன்னால் இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை ஆண்டவரே. தீர்வு தருவதற்கு நீர் போதுமான தேவனையா. ஏனென்றால் வேதாகமம் சொல்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ருசித்து பாருங்கள். ஒரு முறை அவர்கிட்ட நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, கடந்த காலத்துல அற்புதத்தை செஞ்சீங்க, வரப்போற நாட்கள்ல கூட ஆச்சரிய காரியங்களை செய்வீங்க ஆண்டவரே. எப்படி சொல்ல முடியும் என்றால், கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ஏற்கனவே ருசி பார்த்து அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு தெரியும். அந்த ஸ்திரீ நடந்தவைகளை எல்லாம் வெளியே சொன்னாள். அது அந்த யவீருவின் விசுவாசத்தை உச்ச நிலைக்கு கொண்டு போனது. இந்த இயேசு என்னுடைய குமாரத்தின் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார் என்ற நம்பிக்கை எங்கிருந்து வந்ததென்றால், அந்த ஸ்திரீயின் வாழ்க்கையிலே அங்கு நடந்த கர்த்தர் செய்த அற்புதங்களை விளக்கிய போது, அதே சமயத்தில் யாரோ வந்து, யவீரு, போதகிற, நீ இதுக்கு மேல வற்புறுத்தாத. ஏன், என்ன விஷயம்? உன்னுடைய மகள் செத்து போய்விட்டாள். யவீரு அதிர்ந்து போயிருக்கணும், அவன் விழுந்திருக்கணும், சுக்குநூறா உடைஞ்சு போயிருக்கணும். யவீரு உடையல. அந்த வார்த்தையை கேட்டோன்னு அவன் தடுமாறல. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கவனிங்க. ஒரு ஷாக்கு பை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நிக்க வைக்க ட்ரை பண்ணா அந்த ஷாக்கு பை என்ன ஆகும்? என்ன ஆகுங்க? கீழே விழுந்துரும். ஆனா அதே ஷாக்கு பைக்குள்ள நீங்க முழுமையா அரிசியால நிரப்பி பாருங்க. இப்ப அந்த ஷாக்கு பை கீழே விடுமா இல்ல ஸ்ட்ரைட்டா நிக்குமா? தானியங்களை கொண்டோ அரிசியை கொண்டோ அந்த சாக்கு பையை நிரப்புகிற போது அது என்ன செய்யும்? நேரம் நிக்குமா விழுந்துருமா? நிக்குமா விழுந்துருமா? கட்டாய நிலையா நிற்கும். எப்படி சாத்தியமாச்சு? ரொம்ப மிருதுவா இருக்கிற சாக்கு பைய யாராலையும் அதை நிறுத்த முடியாத அந்த சாக்கு பைய இப்போ அந்த சாக்கு பை தானாவே எப்படி நிக்குது? அது நிரப்பப்பட்டிருக்குது. எதனால் நிரப்பப்பட்டிருக்கிறது? அதை நிலைநிற்கக்கூடியவற்றால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, யவீருவனுடைய இருதயம் சுக்குநூறா உடைஞ்சு விழுந்திருக்கணும். ஆனால் நிலை நின்றது. எதனால? சத்தமா சொல்லுங்களேன். விசுவாசத்தால் நிரப்பப்பட்டது. அந்த விசுவாசத்தினால, அவிசுவாசத்தால் அல்ல, அந்த விசுவாசத்தினாலே நிரப்பப்பட்டது. கவனிங்க. ஒரு ஸ்திரீயின் வாழ்க்கையிலே நடந்த தேவன் செய்த அற்புதத்தை சொன்னதினாலே யவீருவின் இருதயம் விசுவாசத்தால் நிரப்பப்பட்டது. அந்த விசுவாசம் என்று யவீருவை நிலைநிறுத்தியது. எனவே சகோதரனே, அம்மா, சகோதரிகளே, உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த நன்மைகளை எத்தனை பேருக்கு சொல்ல முடியுமோ அத்தனை பேருக்கு சொல்லு. யாருக்கு தெரியும், ஒருவேளை அதுதான் அவருடைய வாழ்க்கையில கடைசி நாளோ என்னவோ. கவனிங்க ஐயா, கவனிங்க அம்மா. உண்மையில யவீருவனுடைய மகள் வாழ்க்கையில அது கடைசி நாள். ஆனால் அந்த கடைசி நாளிலே இந்த ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த அற்புதங்களை வெளியே சொன்னாள். அதை கேட்டுக்கொண்டிருந்த யவீருவனுடைய விசுவாசம் ஒரு உச்சக்கட்டத்தை எட்டியது. அவன் இருதயம் முழுக்க விசுவாசத்தால் நிரப்பப்பட்டான். அதன் பலனாக நொறுங்கி போக வேண்டியவன்,
நிலை நின்றான். இயேசு அந்த யவீருவை பார்த்து, விசுவாசமுள்ளவனாயிரு அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னுடைய இருதயத்துல என்ன விசுவாசம் இப்ப வந்திருக்கோ அது அப்படியே வை. உன்னுடைய குமாரத்தி பிழைப்பாள். யவீருவின் குமாரத்தி பிழைத்து விட்டாள். எப்படிங்க சாத்தியமாச்சு? சொல்லுங்க, எப்படி சாத்தியமாச்சு? விசுவாசம். இன்று உன்னுடைய எதிர்காலத்துல, அதாவது எதற்காகவெல்லாம் இன்று நீ ஜெபிக்கின்றாயோ அந்த ஜெபத்திற்கான பதில் வர வேண்டும் என்றால் உனக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம் திரும்ப சார்ஜ் ஆகணும்னா, உன் விசுவாசம் பெருக வேண்டும் என்றால் நீ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணுங்க? ஒரு தடவை கொஞ்சம் பின்னால நோக்கி பார்க்கணும். என்னென்ன ஆபத்துக்களிலிருந்து, என்னென்ன அபாயங்களிலிருந்து, என்னென்ன அவமானங்களிலிருந்து, என்னென்ன பினான்சியல் கிரைசிஸ்ல இருந்து தேவன் நம்மை விடுவித்து இன்று இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆமா பிரதர், உங்களுக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒருவேளை சொன்னீங்கன்னா, உங்க கஷ்டங்களை என்கிட்ட சொல்லுங்க. அந்த கஷ்டத்துக்கு தாத்தாவே நான் சொல்றேன். கஷ்டத்துக்கு யார சொல்றேன்? ஒரு நாள் என் மனைவி, நான் ஊழியத்துக்கு போயிருந்தப்போ எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என்ன ஃபோன் பண்ணாங்க தெரியுங்களா? ஏங்க, நம்ம வீட்டில் ஃபியூஸ் எடுத்துட்டு போயிட்டாங்கங்க. என்ன ஃபியூஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க? இபி ஃபியூஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ வீட்டில் கரண்ட் இல்லைங்க. எதுக்காக அந்த ஃபியூஸ் எடுத்துட்டு போனாங்க? நம்ம பில்லு கட்டலையாமாங்க. அதனால அவங்க மீட்டர் பாக்ஸ் திறந்து ஃபியூஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க, இந்த அனுபவங்கள் எனக்கும் நிறைய இருக்குங்க. எவ்வளவு ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாலும் தயவு செஞ்சு கவனிங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ள, அவமானங்களுக்குள்ள, இப்படியே சொல்லிக்கிட்டே போனால் நிறைய சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள் வந்திருக்கீங்களோ, அதாவது நான் சொன்ன இல்லையா, 1991 இருந்து 2001 வரைக்கும் தேவன் எப்படியெல்லாம் புழியணுமோ அப்படியெல்லாம் புழிஞ்சிருக்காருங்க, புடமிட்டிருக்காருங்க. நான் புழிஞ்சு முடிச்சிட்டாரு. அப்படி புழியறப்போ தேவன் சொன்னார், நீ என்னை சார்ந்திருப்பதை தவிர உனக்கு வேற வழியே கிடையாது. உனக்கு திக்குனாலும் அல்லது திசைனாலும் நான் தான். இந்த பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் செகண்ட் தாட்டே எனக்கு இல்லைங்க. எனக்கு திக்கானாலும் திசையா இருந்தாலும் அது ஒன்லே இயேசு கிறிஸ்து தான். நண்பு சகோதர சகோதரிகளே, கடந்த காலங்களிலே எதற்காக இதெல்லாத்தையும் நான் சொன்னேன்னா, ஆண்டவரே, அட்லீஸ்ட் கரண்ட் பில்லை கூட கட்ட முடியாதவன் என்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னா, இப்போ இங்கிருந்து நீங்க எங்க வேணுனாலும் என்னை கூட்டிக்கிட்டு போக முடியும். ஆண்டவரே, என்ன கடந்த காலத்தில் தான் நான் எல்லாத்தையும் பார்த்துருக்கேனே. சோ புரியுதாங்க? எப்போ சாத்தான் உன் கதை அவ்வளவுதான் அப்படி சொன்னாடா பைத்தியகார, இதே வார்த்தை என்கிட்ட எத்தனை தடவை நீ சொல்லியிருக்க? எத்தனை தடவை இதே நீ என்கிட்ட சொல்லியிருக்க? உன் கதை அவ்வளவுதான் அப்படி நீ சொல்ற ஒவ்வொரு தடவையும் என் ஆண்டவர் சொன்னார், பேசாம இருப்பான், நான் வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய வேலையை அவர் தன் கரத்தில் எடுத்துக்கொண்டு இதோ இது வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கார். என் கதை அவ்வளவுதான் ஆண்டவரே என்று நான் சொன்ன ஒவ்வொரு முறையும் அப்படின்னா இப்ப என் வேலையை நான் ஆரம்பிக்கிறேன். என்று தேவன் தம்முடைய பணியை ஆரம்பித்து இதோ இந்த நிலைக்கு, இந்த நிலைமைக்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார். நண்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில இவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோமோ, அப்படி பெற்றுக்கொள்ள நினைப்பவைகளை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் வேண்டும். அந்த விசுவாசம் ரீசார்ஜ் ஆகிக்கொண்டே இருப்பதற்கான ஒரு அற்புதமான ஃபார்முலா. கடந்த காலத்தில் தேவன் செய்த அற்புதங்களையும் ஆச்சரிய காரியங்களையும் நினைவு கூறுங்கள், ஞாபகப்படுத்திக் கொண்டு ஆண்டவரை துதியுங்கள். கடந்த காலத்தில் செஞ்ச அற்புதத்தை திரும்ப திரும்ப செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு எந்த கஷ்டமும் இல்லையா? சொன்னேன் அல்லவா? கரண்ட் பில் கூட கட்ட முடியாத நிலையில இருந்த என்ன நீங்க இந்த வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கீங்களே. நீ இங்கிருந்து நீங்க எங்க வேணுனாலும் என்னை கொண்டு போவதற்கு நீர் வல்லமையுள்ளவர். இந்த வார்த்தை நான் சொல்லும் போது நீங்க கைகளை தட்டுறீங்களே, இதே மாதிரி நீங்களும் சொல்லணுங்க. கொஞ்சம் பின்னால திரும்பி பார்த்து, அப்பேற்பட்ட நிலைமையிலிருந்த என்ன இந்த அளவுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே ஆண்டவரே, இன்னும் இங்கிருந்து எங்க வேணுனாலும் என்ன கூட்டிட்டு போறதுக்கு நீர், சத்தமா சொல்லுங்க,
வல்லமையுள்ள தேவன். நம்புகிறவர்கள் என்னோடு கூட ஒருமனப்படுகிறீர்களா? பரிசுத்தமுள்ள பிதாவே, தெளிவாய் திட்டவட்டமாய் இன்றும் எங்களோடு பேசியிருக்கிறீரப்பா. ஒரு புதிய கோணத்திலே என்னையும் எங்களையும் பலப்படுத்தி, என்னையும் எங்களையும் ஆறுதல் படுத்தி, என்னையும் எங்களையும் ஆண்டவரே தைரியப்படுத்தி, கடந்த காலத்தில் எங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகளை செய்தீரோ, எதிர்காலத்திலும் கூட அதைவிட பெரிய அற்புதங்களை நீர் செய்வீர், நாங்கள் காண்போம் என்ற விசுவாசத்தோட கூட நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுது சாத்தான் வந்து எங்களை சோதித்தாலும், எந்த சூழ்நிலை எங்களை மிரட்டினாலும், யார் எங்களுக்கு கட்டளையிட்டாலும் கலங்காமல், பயப்படாமல், சோர்ந்து போகாமல், டிப்ரெஷனுக்குள் போய்விடாமல், ஒரு முறை பின்னால் திரும்பி பார்த்தால் நீர் செய்த நன்மைகள் எங்கள் நினைவுக்கு வந்தால், ஆண்டவரே, எங்கள் இருதயங்கள் விசுவாசத்தால் நிரப்பப்படும், தைரியத்தால் நிரப்பப்படும். எனவே இன்றிலிருந்து ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் விஷயத்துல அவற்றை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும், மனனம் செய்து கொள்ள வேண்டும், மனப்பூர்வமாய் உம்மை விசுவாசிக்க வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும், தொடர்ந்து எங்கள் விசுவாசத்தை நாங்கள் கூட்டிக் கொள்ள வேண்டும். நாங்கள் பகிர்கிற சாட்சியை கேட்டு அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். உம்மை விசுவாசித்தால் நினைத்ததைக் காட்டிலும், வேண்டிக் கொண்டதைக் காட்டிலும் அதிகமாய் எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வதற்கு நீர் போதுமானவர் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி கனப்படுத்தி இந்த செய்தியின் மூலமாக என்னுடைய விசுவாசத்தை, எங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவரை மேலும் மேலும் அதிகப்படுத்தியதற்காக ஒரு அற்புதமான ஃபார்முலாவை, சத்தியத்தை ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72